பின்னாடி திமுக அரசாங்கம் இருக்கிறதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அறியப்படக்கூடிய தாவேகாவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் உண்மையான அன்பு உடன்பிறப்புகள் மாதிரி தம்பி தம்புங்கையர் ஆஃப் விஜய் தெள்ள தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ப்ரோபகேண்டாவை பண்றாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, திமுக அரசாங்கத்துக்கும் சென்ட்ரல் பிலிம் போர்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஸோ ஈவன் திமுக அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிஃபிகேஷனுக்குள்ள அவர்களால் ஆளுகையை செலுத்த முடியாது. அவர்களுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்க திமுக அரசாங்கம் தெள்ள தெளிவாக அவர்களுடைய குழுவிலிருந்து வரக்கூடிய ரெட் ஜெயின் மூவி சார்பாக வரக்கூடிய பராசக்தி போன்ற மிகப்பெரிய அவர்களுடைய ப்ராபகேண்டா பிலிமாக தேர்தல் முன்னாடி அறியப்படக்கூடிய அந்த பிலிமுக்கு, அந்த படத்திற்கு என்ன தியேட்டர்ஸ் ஒதுக்கிறார்களோ அதே மாதிரியான ஈக்குவலாக 2 படங்களுக்கும் தியேட்டர்களை ஒதுக்கி கொடுத்ததாக திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. ஸோ அப்படி இருக்குங்கிற பார்வையில் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும், இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்ய வேண்டும் என்று திமுக அரசாங்கம் உள்ளபடியே நினைத்திருந்தால் அவர்களுக்கான அந்த தியேட்டர் அலோகேஷன்ல மிகப்பெரிய ஒரு பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறோம். தியேட்டர் கிடைக்காமலே பல ஸ்கிரீன்ஸ்கள் புக் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி எதுவுமே நடக்கல. இன்றைக்கு அதனுடைய ஜனநாயகன் படத்தினுடைய குழு இது காலதாமதம் ஆகிறது, ஒத்தி வைக்கிறோம் என்ற அறிவிப்பை அறிவிக்கும் போது கூட பல்வேறு நாடுகளிலும் சரி, பல்வேறு தியேட்டர்களிலும் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர்களாக அந்த தாமதப்படுத்துவதற்கான அறிக்கைகளை நாம் பார்க்கிறோம்.